குட் மார்னிங். இன்னைக்கு பாலக்கீரையும் கொண்டைக்கடலையுமா ஒரு மசாலா கறி பண்ண காமிச்சு தரேன். கொண்டைக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சுங்க. கொண்டைக்கடலையில் உப்பு மஞ்சப்பொடி தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்கோ. பாலக்காய் வேக வச்சுங்கோ. 4-5 நிமிஷம் கொதிச்ச பின்ன அடுப்பை அணைச்சுடுங்கோ. ஒரு மிக்சியில் வேக வச்ச பாலக்காய், தயிர், பச்சை மிளகாய், இஞ்சியை போட்டு ஸ்மூத்தாக அரைச்சுங்கோ. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரம் தாளிச்சுங்கோ. ஜீரா வடிக்க ஆரம்பிக்கிறோன்னே பொடிப்பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிங்கோ. வெங்காயம் வதக்கின பின்ன மஞ்சப்பொடி, பச்சை காரப்பொடி, பாவ் பாஜி மசாலா போட்டு நல்லா வதக்கிங்கோ. இப்போ இதில் அரைச்ச கறியை விட்டுருங்கோ. கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணி விட்டுருங்கோ. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பின்ன வேக வச்ச கொண்டைக்கடலையை போட்டுங்கோ. கசூரி மேத்தி போட்டு கொதிக்க விடுங்கோ. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பின்ன அடுப்பை அணைச்சிடுங்கோ. மேலாக பொடிப்பொடியாக வைக்கிற கொத்தமல்லியை தூவிங்கோ. டேஸ்டி கீரை கடலை மசாலா கறி ரெடி. இது சாதம் சப்பாத்தியோட சூப்பராக இருக்கணும். ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்கோ. பாய்.